பகுதி 46. மருந்தை குடித்து உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்து அதன் பலனாய் மருத்துவமனை பெட்டை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டாள் நேகா. 2 நாட்கள் கழித்துத்தான் வார்டுக்கு மாற்றினார்கள். செய்தி அறிந்த அரவிந்த் அறக்கப்பறக்க ஓடி வந்தான். அவனை பார்த்து வேறு நேகா வீட்டார் கத்தி கலாட்டா செய்ய மருத்துவமனை ஆட்கள் வந்து அவர்களை பிரித்தனர். போதாக்குறைக்கு மருத்துவர் வேறு அவர்களை அமைதியாய் வீட்டு பிரச்சனையை வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் என சொல்லிட கொஞ்சம் அமைதியாய் இருக்க வந்து சேர்ந்தாள் தூரா. என்னதான் தூரா மேல் நேகா வீட்டினருக்கு கோபம் இருந்தாலும் இத்தனை நாள் தன் வீட்டு பெண் போல பார்த்து கொண்டவர்கள். அவள் வந்து நின்ற நிலையில் வாயை திறக்க முடியவில்லை. உடல் மெலிந்து கண்கள் ஒளி இழந்து வந்தவள் ஓங்கிக் கொடுத்தாள் ஒரு அறை நேகாவுக்கு. நேகாவோ தோழியை வெகுநாள் கழித்து பார்த்த நிம்மதியில் அவளை கட்டிக்கொண்டு கதறினாள். சாரிடி, அரவிந்த் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவனை மன்னிச்சு ஏத்துக்க. இதை சொன்னதும் அவளை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்ற தூரா, நீ எதுக்கும் மருந்து குடிச்ச? அது கையை கட்டி கொண்டவள் நேகாவை நேர் பார்வை பார்த்து, அரவிந்தை தாண்டி உன்னால யாரையும் உன் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியல, அதானே? அரவிந்த் பக்கம் திரும்பியவள், நடந்த தப்பை காரணம் காட்டியோ இல்லை என்கிட்ட இருக்கிற சொத்துக்காகவோ நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியா அரவிந்த்? இதை கேட்கவும் அங்கிருந்த குடும்ப நபர்கள் மட்டுமல்ல, நேகா அரவிந்த் கூட அதிர்ந்து போனார்கள். நேகா இதுநாள் வரை அரவிந்த் தூராவுக்குத்தான் சரி என நினைத்திருந்தாள். ஆனால் இன்று அவள் சொல்வதை கேட்க அவளுக்கு இதையுமே வெடித்து விடுவதைப் போல இருந்தது. அரவிந்தோ, என் லைஃப் எப்போதும் நேகாதான், ஆனா உனக்கு நடந்தது என அவன் தலையை குனிந்து ஆரம்பிக்க, போதும், அதை பத்தி இனி பேச தேவையில்லை, உங்க 2 பேருக்கும் மேரேஜ், அவ்வளோதான். நேகாவோ, இல்லை, உனக்கும் அவனுக்கும் அவங்கவுங்க காதல் பெருசு, எனக்கு என் காதல் பெருசு இல்லையா? இல்லை தூரா. அதற்குள் நேகா பெற்றோர் முடியவே முடியாது என குதித்தனர். அவன் உன் கூட படுத்துட்டான், இப்போ என் பொண்ணை நீயே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? உனக்கு என்னம்மா, காசு பணம் இருக்கு, மான மரியாதை உன் அம்மாவோட போயிடுச்சு, என் குடும்பம் அப்படி இல்லையே. வார்த்தைகள் எல்லையை கடக்க ஆரம்பித்தது. அரவிந்த் பெற்றோர்கள் வெறு வந்து விட்டனர். அவர்கள் என்ன சொல்வது என தெரியாமல் கைகளை பிசைந்து நின்றனர். அவர்களுக்கு இருப்பதோ ஒத்தை கருவேப்பிலை மாதிரி அரவிந்த். அவன் வாழ்வு இப்படியா போக வேண்டும்? மகன் மனைவி மக்களோடு சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என அவர்களுக்கு ஆசை. ஆனால் எல்லாம் நிராசையாக இப்படி வந்து நின்றது. இதில் இடையில் வந்த மருத்துவர் வேறு புதிய குண்டை தூக்கி போட்டார். நீங்க எலி பேஸ்டை 7upல கலந்து குடிச்சதுல அது சீக்கிரம் உங்களோட கர்ப்பப்பையை அஃபெக்ட் பண்ணிட்டு ஸோ என இழுக்க, அவ்வளவுதான். இப்பொழுது அரவிந்த் பெற்றோர்கள் நேகா வேண்டாம் என சண்டை போட்டனர். உங்க பையனால தான் என் பொண்ணு விஷம் சாப்பிட்டா, உங்க பொண்ணு மலடி, எங்க பையனுக்கு வேண்டாம். சண்டை ஒரு பக்கம் நடக்க தூரா கத்தினால் ஒரு கத்து, அதுவும் பக்கத்தில் இருந்த ட்ரேவை தூக்கி போட்டு உடைத்து. போதும், வாயை மூடுங்க எல்லாம், இன்னும் 2 நாள்ல இவங்க கல்யாணம், வர விருப்பம் உள்ளவங்க வாங்க. அதன்பின் அவளை டிஸ்சார்ஜ் செய்து அழைத்து போனாள் தன் வீட்டிற்கு. சொன்னது போலவே இருவருக்கும் திருமணமும் செய்து வைத்தாள். குடும்ப நபர்கள் யாரும் வரவில்லை. மாலையோடு இரு வீட்டு வாசலிலும் போய் நின்று வாங்கி கட்டி கொண்டு வந்ததுதான் மிச்சம். அடுத்தடுத்து வந்த நாட்களில் அவர்களுக்கு வீடு, தேவையான பொருள் எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தாள். அவர்கள் பெயரில் பணம் டெபாசிட் செய்து வைத்துவிட்டு கிளம்பினாள் அவளது முடிவுப்படி. இடைப்பட்ட நாட்களில் கம்பெனி பொறுப்புகளை நிர்வகிக்க சில ஆட்களை தேர்ந்தெடுத்திருந்தாள். அதன்பின் யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் கிளம்பிவிட்டாள். அவள் போனது ரஷ்யா. அங்கு அனைத்தையும் மறந்து சாதாரண வாழ்க்கை வாழ நினைத்து கொண்டிருந்தவள் வயிற்றில் ஏற்கனவே உதித்து அசைக்க முடியாத அளவுக்கு அமர்ந்திருந்தான் மகன் அபி. முதலில் செய்தி அறிந்து அதிர்ந்து போனவள் தற்கொலைக்குத்தான் முயன்றாள். கண்டிப்பாய் இந்த குழந்தை நண்பர்கள் வாழ்வை சூனியமாக்கிவிடும் என நினைத்து. ஆனால் வயிற்றில் கரு இருக்க அவளால் ஒரு உயிரை கொல்ல முடியவில்லை. வாழ்வே வெறுத்து போனது. சாகக்கூட அவளால் முடியவில்லை. அந்த நேரத்தில் பழக்கமானதுதான் புகைப்பழக்கம். ஆனால் அது குழந்தைக்கு நல்லதல்ல என மருத்துவர் சொல்ல அதை கொஞ்ச நாள் கைவிட்டாள். தான் கர்ப்பமானதை யாரிடமும் சொல்லாமல் தன்னைத்தானே பார்த்து கொண்டாள். மூட் ஸ்விங் அதிகமாகும் நேரத்தில் சில நேரம் வர்ணனை நினைத்து கதறி அழுவாள். சில நேரம் கோபமாய் அவனை திட்டி தீர்ப்பாள். இப்படி கடந்த நாட்களில் நேகா அரவிந்த் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. மேலும் சில வருடங்கள் ரஷ்யாவில் இருந்தபடியே தனது தொழிலை கவனித்துக் கொண்டாள் தூரா. நேகா வீட்டோடு இருந்துவிட்டாள். அரவிந்த் தான் அவளை யார் குத்தல் பேச்சையும் கேட்காமல் வீட்டில் இருப்பதே நல்லது என விட்டுவிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இயல்புக்கு திரும்பியது அரவிந்த் மற்றும் நேகாவுக்கு. 3 வருடம் கழிந்தது. கடந்து போன இந்த வருடங்களில் அபி அவளது உயிராகி போனான். அவளுக்கு என இந்த உலகத்தில் எந்த உயிரும் நிலையாய் இல்லாது போக புதிதாய் வந்த உயிரை தனக்கென பார்த்து கொண்டாள். தாய்மை என்ன என அவனால் உணர்ந்தாள். அவனால் சிரிக்க ரசிக்க கற்றுக்கொண்டாள். அதே நேரம் அவள் லண்டன் போக வேண்டிய நிலையும் கூட. அதனால் சில முடிவுகளை எடுத்திருந்தாள். அதுவும் என்ன ஆனாலும் நண்பர்கள் வாழ வேண்டும், அதற்காக எந்த எல்லைக்கும் போக தயாராக இருந்தாள். அந்த நேரத்தில் சுப்பு அவள் உயிரோடு இருப்பதை அறிந்து உதவி கேட்க இவளும் ஒரு பிளானை போட்டு லண்டன் வந்தாள்.
அரவிந்த் நேகாவுக்கு அபியை பார்த்ததும் பயங்கர ஷாக். அவன் அப்படியே அரவிந்தின் ஜெராக்ஸ் காப்பி. அவர்களை பார்வையால் தள்ளி நிறுத்தியவள் தன்னை கராராக காட்டிக்கொண்டாள். கொஞ்சம் வில்லத்தனத்தை கூட்டிக் கொண்டாள். வர்ணன் திருமணம் அறிந்து கிளம்பி வந்தவள் பிரச்சனையை ஆரம்பித்தாள். மற்றவர் நினைப்பு போல அவள் வந்தது வர்ணனுக்காக இல்லை. அவள் வந்தது அவளின் நண்பர்கள் அபியை பார்த்து தங்களது வாழ்வை வாழாமல் விடக்கூடாது எனத்தான் வர்ணனை தேடி வந்தாள். தன் வாழ்க்கையில் வர்ணன் இருந்தால் தன் நண்பர்கள் அபி மற்றும் தூரா பற்றி யோசித்து அவளை நெருங்க மாட்டார்கள். இதுதான் காரணம். ஆக மொத்தம் வர்ணன் மீது கொண்ட காதல் உண்மை. ஆனால் அவனை தேடி வர காரணம் அவள் நண்பர்கள். இப்படி கடந்த காலம் அரவிந்த் சொல்லி முடிக்க வாசல் ஓரம் நின்று எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வர்ணன் கண்ணீரோடு அங்கிருந்து கிளம்பினான். பகுதி 47. ஸ்விஸ் போனவள் வந்து சேர்ந்ததும் முதல் காரியமாக டைவர்ஸ் கேஸை பார்க்கலானாள். எல்லாம் தயார் செய்து சரியாய் போகும் சமயம் வர்ணன் முரண்டு பிடித்தான். தனக்கு டைவர்ஸ் வேண்டாம் என. மிரண்டு பார்த்தவள் அவனை முட்டியை பேர்க்கச் சொல்லி ஆட்களை அனுப்பி வைத்தாள். முன்பு இருந்த இரக்கம் கூட அவளுக்கு வர்ணன் மேல் இல்லை. அவனோ வந்தவர்களுக்கு திருப்பி அடித்து அனுப்பினான். மீண்டும் ஒரு முறை வந்தவர்களிடம் அடி வாங்கி கோர்ட்டில் வந்து நின்றான். தூராவை கோர்ட் எச்சரித்து அனுப்பியது. இதில் இன்னும் வர்ணன் பாட்டியை கொண்டு போய் அவரது கிராமத்திலேயே விட்டுவிட்டான். என்ன வர்ணா, நாம் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? உங்களோட சொந்தம் இங்கே தானே பாட்டி இருக்கு. ஆனால் இவங்களை தாண்டி என் பேரன் நீதாயா எனக்கு முக்கியம். பேரன் உங்களுக்கு இவ்வளோ முக்கியம்னா அப்போது என் பொண்டாட்டி புள்ள எனக்கு எவ்வளோ பாட்டி முக்கியம்? அதான் நீங்கள் கொஞ்ச நாள் உங்கள் சொந்தம் கூட இருங்க, நான் என் சொந்தத்தோடு இருக்கேன். சொன்னவன் எந்த பதிலுக்கும் காத்திராமல் கிளம்பி போனான். மாலதி, சுப்பு கூட வர்ணனா இப்படி செய்தது என ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஆனால் அவனோ உறுதியாய் இருந்தான். இனி வரும் காலங்களில் தூராவுக்கு தான் துணையாக இருக்க வேண்டும் என. ஆனால் அது அவ்வளவு சுலபமா என்ன? அவளை பார்க்க அவன் எத்தனையோ முறை முயன்று விட்டான். ஆனால் அவளோ அவனை சந்திக்க விரும்பவில்லை. அவளுக்கு தெரியாதா அவன் பார்வை என்ன சொல்ல வருகிறது என? ஆனால் காலம் கடந்து விட்டது என அவளுக்கு அவளை சொல்லிக்கொண்டு அவனை டீலில் விட்டாள். முதலில் அவள் கேட்டது போல டைவர்ஸ் கொடுத்து விடலாம் எனத்தான் நினைத்தான். ஆனால் அவள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க அவளை இனி உள்ளங்கைக்குள் வைத்து பாதுகாக்க நினைத்தான். அதற்காக சில நாட்கள் காத்திருந்து அவளை நெருங்கும் வழியை கண்டறிந்தான். நீண்ட முடிவுக்கு பின் கிளம்பி போனான் அவன் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த மற்றும் இப்பொழுது அவள் வாழும் அந்த வீட்டிற்கு. அவன் போன நேரம் அங்கு 4-5 பெண்கள் ஆண்கள் என வந்திருந்தனர். எல்லாம் வீட்டில் வேலைக்கு வந்த ஆட்கள். போனவனுக்கு வரவேற்பு அபியிடமிருந்து கிடைத்தது. ஆம், அவன் உள்ளே போனதும் வார்த்தைகளை கடித்து துப்பினாள் தூரா. கதவை திறந்து வச்சதும் கண்ட நாய்ங்கெல்லாம் உள்ள வருது பாருங்க வள்ளியக்கா, கதவை சாத்தி வைக்கிறது இல்லையா? அவனுக்கு வலிக்கத்தான் செய்தது. ஆனாலும் வாயை மூடிக்கொண்டவன் அபி அபி என குரல் கொடுக்க அதிர்ந்த தூரா சுதாரிப்பதற்குள் வந்து சேர்ந்தான் அபி. அது மட்டும் இல்லாமல் ஓடி வந்து கட்டிக்கொண்டான் வர்ணா என. ஆபீஸ் வேலைகளை இவள் கவனிக்க அவனோ பொறுப்பான தகப்பனைப் போல அபியின் பள்ளிக்கு சென்று அவனோடு நேரம் செலவழிக்க ஆரம்பித்தான். அவனது கார்ட்ஸ்கள் யாரும் காலை மாலை என அழைக்க வருவதோடு சரி. அதை தவிர வேறு எந்தவிதமான செக்யூரிட்டியாலும் அபியின் பள்ளி வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அவனும் மற்ற பிள்ளைகளைப் போல வளர வேண்டும் என நினைத்தாள். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். அதன் விளைவு இப்படி அபி வர்ணனோடு கூட்டு சேருவான் என அவள் எங்கே கனவு கண்டாள்? அவனும் ஓடிப்போய் வர்ணன் தோளை பிடித்து தொங்கிட அவனை தூக்கி சுற்றியவனிடம் வந்து நின்றாள் அவள். ஹேய், என்னடி காஃபி? யாரை கேட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்த? வெளியே போ. நான் யாரை கேட்கணும்? இது என் வீடு. வீடு உன்னது ஆனா என்றவன் அவள் முகம் அருகே வந்து அவளை மேலிருந்து கீழே ஒரு லுக் விட்டு, நீ என்னது? இனி விட்டுட்டு போகிற ஐடியா இல்லை. இனிமே டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு கோர்ட்டுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் மாமன் கூட வீட்டில் இருக்கிற வழியை பாரு. அபி, போலாமா? அவனையும் தூக்கி கொண்டு வாசல் நோக்கி நடந்தவன் பின்னோடே வந்தாள் தூரா. வர்ணா, உன் விளையாட்டெல்லாம் வேற யார்கிட்டையாவது வச்சுக்க, என்கிட்ட வேணாம், மொத்தமாக அழிச்சிடுவேன். முடிஞ்சா பண்ணிக்க, போடி. என் பையனை எங்கே தூக்கிட்டு போகிற? மம்மி, நாங்கள் பைக்கில் ரவுண்டு போயிட்டு வந்துடுவோம். அபி அவள் கண்ணம் கொஞ்சி சொல்லி செல்ல உள்ளுக்குள் எரிந்தது அவளுக்கு. அவளை கண்டுகொள்ளாமல் போனாலும் வர்ணன் பைக்கை அவள் பக்கம் நிறுத்தி, இன்னும் இடம் இருக்கு பைக்கில், உன் மம்மியை வேணா வர சொல்லுடா, நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன், பாலோட சேர்ந்தாதான் டிகாஷன் டீ ஆகும். அவளோ அபியை தூக்க வர புதிதாய் அப்பனாய் இருக்க வந்தவனும் அபியும் பறந்தனர் பைக்கில். இதேபோல் அடிக்கடி நடக்க கடுப்பானவள் ஒரு முறை 10-15 ஆட்களை அனுப்பி வைத்தாள். அவனோ அதற்கடுத்த நாள் வரவில்லை. 2 நாட்கள் அவனை காணவில்லை என்றதும் அபியோ ஆர்ப்பாட்டம் செய்தான். அபி, என்ன இது புது பழக்கம்? மம்மி, வர்ணா எங்க? நீங்கள் தான் அவரை வர வேண்டான்னு சொன்னீங்களா? அபி, உனக்கு மம்மி போதும்னு சொல்லுவதானே, அப்புறம் என்ன புதுசா? மம்மி, இங்கே எனக்கு எப்போதும் மம்மி தான். ஆனால் எங்கள் ஸ்கூலில் எல்லாரும் டேடி கூடவும் வராங்க. அவங்க ப்ளே பண்ணுவாங்க, மேலே தூக்கி போட்டு கேட்ச் பிடிப்பாங்க, பைக்கில் கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் போதும் அபி, ஸ்டாப்.
கத்தியவளை அபி மிரண்ட விழிகளோடு பார்த்து அழ, சரியாக உதட்டை பிதுக்க அவனை கட்டி கொண்டவள் கண்ணீர் வடித்தாள். இவங்க யாரும் வேண்டாம் அபி, எல்லாரும் பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க. அன்பு நம்மளை அழ வச்சு பார்க்கும். வேணாம் அபி. மம்மி, எல்லோருக்கும் டேடி இருக்கு விளையாட, எனக்கும் விளையாட சொல்லித்தர டேடி வேணுமில்ல. அபியை பொறுத்தவரை அவனது டேடி அவனோடு விளையாட வேண்டும், பைக்கில் ஊரை சுற்றி காண்பிக்க வேண்டும், அவ்வளவே. அதற்கு டேடி தான் வேண்டுமா என்ன என யோசித்தாள். கார்ட்ஸ் ஒருவனிடம் அபியை பைக்கில் வைத்து கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிக்க சொன்னாள். மற்றொருவனை பள்ளிக்கு அனுப்பி அவனோடு விளையாடச் சொன்னாள். இதெல்லாம் கொடுத்தும் அபி மீண்டும் வர்ணனை தேட அவளோ கடிந்து கொண்டாள். மம்மி, உங்களுக்கு புரியுதா? எனக்கு தள்ளி நிற்கிற இவங்க வேணாம். நான் கீழே விழுந்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்களோன்னு பயப்படுறேன். இந்த கார்ட்ஸ் வேணாம். பைக்கில் கூட 10 இன்ச் கேப்பு. எனக்கு தேவை டேடி, கார்ட்ஸ் இல்லை. அபி சின்ன பையன், இவ்வளவு பேசுவான் என எதிர்பார்த்ததே இல்லை அவள். அதுவும் இப்படி ஒரு பேச்சை அவன் எங்கிருந்து கற்றுக்கொண்டான்? அபி கோபமாக போனதும் முறைத்தாள் அரவிந்தை. தூரா, அவன் எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிறான். எங்களை முறைச்சி எதுவும் பயனில்லை. கெட் அவுட். அவனோ பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டு, உனக்கு தான் சொந்த பந்தம் வேண்டான்னு இப்படியே இருந்துட்ட. பாவம் அவனுக்கும் அப்பா ஏக்கம் இருக்கத்தானே செய்யும். சொல்லிவிட்டு நடை போட்டவனை பார்த்து நக்கலாக சொன்னாள். இப்போ உனக்கு அபி வேணுமா இல்லை அபிக்கு நீ வேணுமா? வெறும் விந்து மட்டும் நிர்ணயிக்காது அபியோட அப்பா யாருன்னு. அரவிந்த், உறவுக்கு உயிரணுவை கொடுத்தவனை விட உறவை கொடுக்கிறவன் தான் பெருசு. வர்ணனை எனக்கும் பிடிக்காது, ஆனால் மன்னிக்காம இருக்க முடியல. அரவிந்த் சொல்லிவிட்டு இவள் கத்தவும் நடை போட்டான் வெளியே. அன்றிரவு அபியை வைத்தக்கண் வாங்காமல் பார்த்த தூராவின் மடியில் ஏறி அமர்ந்து அவள் கழுத்தை கட்டி கொண்டான் அபி. மம்மி, என் மேலே கோபமா? இல்லையே. ஏன்? இல்லை, நான் வர்ணா கூட பேசுகிறேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி, நீ தூங்கு. இல்லை மம்மி, அப்படித்தான். ஆனால் ஒன்று தெரியுமா? எனக்கு டேடி இல்லை. அதே மாதிரி வர்ணனுக்கும் டேடி இல்லையாம். யார் சொன்னா? வர்ணன் தான். அதனால் நான் தான் அவன் டேடியாம். அவன் உனக்கு எனக்கு என்னன்னு உங்ககிட்ட கேட்க சொன்னான். எனிமீன்னு சொல்லு என்றவள் அவனை சாய்த்து கண்களை மூடிக்கொண்டாள். என் அபியையா நெருங்கி வர? இனி இருக்கு உனக்கு. எப்படி வரேன்னு பார்க்குறேன். மனதில் ஒரு முடிவோடு உறங்க ஆரம்பித்தாள். பகுதி 48. வர்ணன் இப்பொழுது புதிதாக மில் ஒன்றை வாங்கும் முயற்சியில் இருந்தான். ஏற்கனவே அவன் மனைவி எல்லாம் எடுத்துக்கொள்ள அவனிடம் மீதம் இருந்தது கொஞ்சம் பணம் மட்டுமே. அதை வைத்து மேலும் சம்பாதித்து அவன் காட்ட வேண்டும். காரணம் தூரா. என்னதான் இருவருக்குள்ளும் தாமரை மேல் நீர்த்துளி போல காதல் ஆங்காங்கே அவ்வப்போது இருந்தாலும் அவளை கம்பேர் செய்தால் இவனிடம் ஒன்றுமே இல்லை. விவாகரத்து வழக்கை உடைத்து அவன் வாழ வேண்டும் அவளோடு. அதற்கு பணமும் தேவைப்பட்டது. மில் ஏலம் எடுத்து முடித்துவிட அவன் கையில் இருந்தது வெறும் 10,000 ரூபாய்தான். அடுத்து வேலைக்கு ஆட்களை சேர்க்க மில்லுக்கு தேவையானது என வாங்கி போட பணத்துக்கு என்ன செய்ய என யோசனையில் வீடு வந்து சேர்ந்தான். வாசலில் இருந்த அவனின் பாட்டியின் காலனியை பார்த்து குழம்பியவன் உள்ளே போக பாட்டி ஒய்யாரமாக அமர்ந்திருந்தார். பாட்டி, வர்ணா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? உங்களை யார் இங்கே வர சொன்னா? ஏன் வந்தீங்க இங்கே? என்னப்பா இப்படி கேட்குற? நீ தானே என் பேரன், உன் கூட இருக்கலான்னு வந்துட்டேன். பெருமூச்சு விட்டவன் பார்க்க வாசலில் வந்து நின்றது பைக். பைக்கில் அட்டகாசமாய் செந்தூரா. அவள் முன்னே அபி. அவளுக்கு பைக் ஓட்ட சொல்லிக் கொடுத்ததே வர்ணன் தான். அபி, போய் உன் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு வா, இனி அவர் பைக் ரைடுக்கு தேவையில்லைன்னு. அபியும் தாய் சொல்லியது போல, வர்ணா, இனி மம்மி எனக்கு பைக் ரைடு கூட்டிட்டு போவாங்களாம், ஸ்கூலுக்கும் வருவாங்களாம். அவனுக்கு ஹைஃபை கொடுத்து அபி வெளியேற பாட்டி வர்ணனை முறைத்தார். அப்போ என்னை அங்கே விட்டுட்டு வந்தது இதுக்காகத்தானா? பாட்டி, நீங்கள் வாங்க என் கூட. எங்கே என கேட்டவரை அழைத்து போய் சுப்பு வீட்டில் விட பாட்டி சாமி ஆடினார். நான் உனக்கு தொல்லைன்னு அவ சொன்னாளா? அதுதான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியா? பாட்டி, யாரும் சொல்லி எதையும் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. டேய் சுப்பு, பாட்டியை பத்திரமா பார்த்துக்க. நாளைக்கு விடிஞ்சதும் கொண்டு போய் அவங்க கிராமத்தில் வீட்டில் பத்திரமா விட்டுடு. சொல்லிவிட்டு நிற்கக்கூட இல்லாமல் கிளம்பியவன் மாலதியை நின்று ஒரு கணம் பார்த்தான். பின் கையை காட்டி கூப்பிட அவளோ அதிர்ந்து பின்னே திரும்பி பார்த்து பின் அவனை நோக்கி நடை போட்டாள். சாரி சொல்லிவிட்டு அவன் போய்விட கண்ணில் தண்ணி வச்சுண்டார் என்ற ரேஞ்சுக்கு நின்ற மாலதியை தோளோடு அணைத்து கொண்டான் சுப்பு. போதும் போதும், இப்போ என்னத்துக்கு கண்ணை கசக்கிறவ? அவன் பெரிய தியாகி. அவன் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு பெரிய மனுஷனாக மாறிட்டான். நீ அதை நினச்சி கண்ணு கலங்குறியா? ஷபா, முடியலை. முதல்ல இப்படி எழுதுறவளை தூக்கி போட்டு மிதிக்கணும். அதன் பின் அபியை எப்படி பார்க்க போவது என யோசித்து கொண்டிருந்தவன் வீட்டை தேடி வந்தான் அரவிந்த். வர்ணா, உன்னை எனக்கு எப்போதும் பிடிக்காது, ஆனால் அவளுக்கு உன்னைத்தான் பிடிச்சிருக்கு. சம்மந்தமே இல்லாமல் அபிக்கு உன்னைய அப்பாவாக்க அவன் உன்னை கல்யாணம் பண்ணா. இப்போவும் அவன் நிம்மதியாக இல்லை. காரணம் நீ. என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அவள் சந்தோஷமாக இருக்கணும். இது ரெக்வஸ்ட் எல்லாம் இல்லை, மிரட்டல் போலத்தான் இருந்தது. அவன் சொல்லிவிட்டு போனதும் வந்து சேர்ந்தான் சித்தார்த். கைகளை நெட்டி முறித்து வந்தவன் வர்ணனை மேலிருந்து கீழாக பார்த்தான்.
அன்னைக்கு நல்லா புரட்டி எடுத்தீங்க. ஒரு நாள் என்கிட்ட வாங்குவீங்க. சரி, அதை விடுங்க. உங்க பொண்டாட்டி இப்போல்லாம் என்கிட்ட போட்டி போடுறதே கிடையாது. அதனால எனக்கும் போர் அடிக்குது. ஸோ அவங்க ப்ராப்ளம் எல்லாம் முடிச்சுட்டு என் கூட போட்டி போட அனுப்பி வச்சா நல்லது உங்களுக்கு மிஸ்டர் வர்ணன். இதுவும் வார்னிங் தான். சித்தார்த் சொல்லிவிட்டு போக, ஆளாளுக்கு என்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ணேன்? அங்க போனா அந்த ராட்சசி என்னையில கொல்லுவா. சொல்லிக் கொண்டவன் கிளம்பினான் தனது கழுத்தில் கையில் இருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு. மொத்தமாய் எல்லாம் விற்றவன் பணத்துக்காய் தனது பைக்கையும் கொடுத்து பணத்தோடு வந்து சேர்ந்தான் வீட்டுக்கு. அவன் வீட்டில் காலெடுத்து வைக்க வாசலில் அவனது பைக். ஆச்சரியமாய் பார்க்க அவன் முதுகில் விழுந்தது ஒரு அடி. பின்னே, சுப்பு, பெரிய விஷயமெல்லாம் பண்ற? பாரேன், எனக்கு தெரியல. இல்லடா சுப்பு, நான் இல்லாதவன் தான் மாப்பிள. ஆனா ஏதோ கொஞ்சம் நல்லவன் தான். டேய், இப்ப என்ன? அந்த மில்லை எடுக்கணும், நடத்தணும், அதானே? பணம் தரேன்னு சொல்லி எதுவும் பேசி வைக்காத. உன் வாழ்க்கையை பாரு. பணம் வேண்டாம், பங்கு தர மாட்டியா? என்ன பார்ட்னர்ஷிப்? இன்னும் 2 மில் ஏலம் எடுக்க தேவையான பணம் இந்தா. கண்கள் கலங்க கட்டி கொண்டான் வர்ணன் நண்பனை. முன்பு இருந்ததை விட இருவரது நட்பும் அடுத்த நிலைக்கு போனது. சுப்பு சொன்னது போல ஏலம் எடுத்து மொத்தமாய் 3 மில்லை இருவரும் எடுத்து நடத்தினர். அதோடு வட்டிக்கு பணம் வாங்கிடலாம் என வர்ணன் சொல்லிட, சுப்பு அவனது வீட்டு பத்திரத்தை கொடுத்தான். அதோடு மாலதி தனது நகைகளை கொடுத்தாள். வர்ணன் வேண்டாம் என சொல்ல அவர்கள் கேட்கவில்லை. விமலா இந்த பக்கம் கூட எட்டி பார்ப்பதில்லை. ஆனால் வர்ணன் கொஞ்சம் முன்னேற ஆரம்பித்திருக்கிறான் என தெரிந்ததும் கணவனுக்கு பொறுப்பாய் கல்லாவில் வேலை போட்டுக் கொடு என வெட்கமே இல்லாமல் வந்து நின்றாள். வர்ணன் ஒரே வார்த்தையாய் சொல்லிவிட்டான், வேலை கல்லாப்பெட்டியில் காலியாய் இல்லை. எங்க வேலைக்கு ஆள் தேவையோ அங்க வேலைக்கு வரதா இருந்தா வர சொல்லு. என்க பணம் வந்ததும் உன் புத்தி மாறி போயிட்டா வர்ணா. என்கிட்ட எந்த பணமும் இல்லை. ஆனா நான் மாறினது உண்மைதான். இதற்கு மேல் எந்த பேச்சும் வைத்துக் கொள்ளவில்லை அவளுடன். கேசவன் தான் இதை கேட்டு எப்படி அவன் சந்தோஷமா அதை நடத்துறான்னு பார்ப்போம் என முதல் காரியமாக தூராவிடம் போய் சொன்னான். அவள் தான் பார்த்து கொள்வதாக சொன்ன வாரம் அடுத்த ஹியரிங் வந்தது. அதிலும் வர்ணன் என்ன ஆனாலும் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் என்றான். இவளோ வேண்டும் என்றாள். இருவரையும் கவுன்சிலிங் அனுப்ப தூராவோ எந்த கவுன்சிலிங்குக்கும் வரவில்லை. வர்ணன் போனான். காத்து கிடந்து வீடு திரும்பினான். கோர்ட் தூராவை எச்சரிக்க அவளும் வந்து சேர்ந்தாள் அபியோடு. அபியோ அடம் பிடித்தான் வர்ணனை பார்க்க வேண்டும் என. கடைசி வாரம் அவனை கேட்டு தூராவை படுத்தி எடுக்க வர்ணனும் அந்த வாரம் கொஞ்சம் வேலைகளில் மூழ்கி இருக்க அபிக்கு காய்ச்சலே வந்துவிட்டது. மருத்துவரை வீட்டுக்கு வரவழைத்து சிகிச்சை பார்த்தாலே தவிர மறந்தும் வர்ணன் பெயரை அபி முன் எடுக்கவில்லை. இன்று அபி ஒரு வாய் கூட சாப்பிடவில்லை. வர்ணன் வேண்டும் விளையாட என சொல்லவும் அழைத்து வந்தால் கவுன்சிலிங் வரும் நோக்கில். வந்ததும் ஓடிச் சென்று வர்ணனை கட்டிக்கொண்டான் அபி. அதை பார்த்து தூரா கடுப்பானாள். என்னதான் அம்மா வளர்த்தாலும் அப்பாவுடைய தவிப்பும் ஏக்கமும் இருக்கத்தான் செய்யுது. என்ன கடமையை சரிவர செஞ்சாலும் அப்பாவும் வேணுமோ அபிக்கு? நினைத்து பெருமூச்சு விட்டவளை பார்த்து கவுன்சிலிங் கொடுப்பவர் எதிர்கொண்டு சிரித்தார். மிஸ்ஸஸ் செந்தூரா, உங்களுக்கு வர்ணன் வேண்டான்னு சொன்னாலும் உங்க பையனுக்கு அவர் வேணும் போலவே. சோ என் வேலையை உங்க பையன் பார்த்துடுவான்னு நினைக்கிறேன். அவர் சொல்லிவிட்டு போக எப்படியும் அதை நடக்க விடாமல் பண்ண என்ன செய்யலாம் என யோசித்தாள். மூளை வில்லங்கத்தை கொண்டு வந்து நிறுத்தியது யோசனையில். வர்ணனோ ஒரு புள்ள அப்பாவை போல அபியை ஆராய்ந்து விசாரித்து பின் விளையாடி கொண்டிருந்தான். பகுதி 49. அபி வர்ணனோடு பைக்கில் இருக்க அவர்களை நோட்டமிட்டபடி அமர்ந்திருந்தாள் தூரா. அவள் கைகளோ அனுப்ப வேண்டியவர்களுக்கு அனுப்பி முடித்தது அவளது மண்டையில் உதித்ததை. அபி வர்ணன் கையை பிடித்து நடந்து வர ஒரு நொடியாகினும் இருவரையும் தந்தை மகன் என்று பார்த்து சந்தோஷம் கொண்டது தூராவின் மனம். அன்று ஏதாவது ஒன்று அவள் விஷயத்தில் சரியா இருந்திருந்தால் இன்று வர்ணன் அபி இருவர் கையையும் தன்னோடு இணைத்திருக்கும். தான் ஆசைப்பட்ட மாதிரி சின்ன குடும்பம், அதில் நிறைவாய் நாட்கள் இப்படின்னு போயிருக்கும். நினைத்து பார்த்தவளுக்கு கண்கள் லேசாய் கலங்கிவிட சம்பந்தமே இல்லாமல் ஆனால் சரியாய் வர்ணன் இவள் பக்கம் திரும்பி இமை சுருக்கி பார்த்தான். அபியையும் அழைத்து கொண்டு வந்தவன் அபியை நடுவில் வைத்து அமர்ந்தான். அமைதியாய் அபி வர்ணன் கொடுத்த பஞ்சு மிட்டாயை உண்ண பெரியவர்கள் பார்வை ஒருவர் அறியாமல் ஒருவரை அளவிட்டது. காலம் கடந்து விட்டது தூரா. இனி பயன் இல்லை. அவன் நமக்கு வேண்டாம். இன்னும் காலம் இருக்கு. இனி இருக்கிற காலம் எல்லாம் உன்னருகில் உன் நினைவை தாங்கித்தான். இருவர் மனமும் இதை எண்ணிக்கொண்டிருந்தது. கவுன்சிலிங் கொடுப்பவர் இவர்களை பார்த்துவிட்டு புன்னகைத்துவிட்டு போனார். அன்றைய செஷனில் தூரா அமைதியாய் அமர்ந்திருந்தாள். அதுவே நாயகனுக்கு அச்சத்தை கொடுத்தது. மறுநாள் எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் அடுத்த வாரம் ஆரம்பித்தது பிரச்சனை. மில்லில் வாங்கி வைத்த உபகரணங்கள் மக்கர் செய்ய ஆரம்பித்தது. எல்லாமே புதியவை. ஆனால் பழுதை காரணமாக சிலர் செய்திருந்தனர். வந்த ஆர்டர்கள் எல்லாம் கைவிட்டு போனது. அதோடு வர்ணனையும் வசைபாடி சென்றனர். தான் மட்டும் பாதிக்கப்பட்டால் பரவாயில்லை. ஆனால் சுப்பு, அவனது உழைப்பும் பணமும் போக சோர்வானான் வர்ணன். அதோடு மில் இருக்கும் இடத்தில் வலப்பக்கம் 4 அடி கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். ரோடு போட அது தேவை என புது பிரச்சனை கிளம்ப ஆரம்பித்தது. தலையில் இடிவிடாத குறைதான்.
டாக்குமெண்ட்டை அலசி ஆராய்ந்ததில் அது 4 அடி புறம்போக்கு நிலம் என தெரிய, ஏலம் விட்டவருக்கு கூட இந்த விஷயம் தெரியாததால் அவரும் மன்னிப்பு ஒன்றை கேட்டு பணத்தை கொஞ்சம் கொடுத்து விலகினார் மரியாதையாக. பணம் கைகளிலிருந்து என்ன பயன்? அதை எந்த தொழில் செய்ய போட்டாலும் அவனுக்கே அது பவுன்ஸ் ஆனது. இவன் நினைத்து எடுத்து நடத்த போன காரியமெல்லாம் நேரத்தை தான் விரயமாக்கியது. இவன் இடம் வாங்கி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்கலாம் என பார்த்தால் அந்த இடத்தை அதிக பணம் கொடுத்து விலை பேசி முடித்தது ஒரு குரூப். இதில் விமலா வேறு வயிற்றை தள்ளி கொண்டு வந்து நின்றால் அடுத்த வாரிசை சுமந்து. முன்பு முகத்தில் அடித்தது போல பேசியவனால் இப்பொழுது அப்படி பேச முடியவில்லை. அதிலும் அவளது முதல் குழந்தையை பள்ளியில் சேர்க்க டொனேஷன் என லட்சக்கணக்கில் பணம் கேட்பதாக சொல்ல, பிஞ்சு அதுவோ எதுவும் அறியாததாய், ஏமாமா என்னைய பார்க்க மாட்டேங்கிற, அம்மா என்னைய பள்ளிக்கு அனுப்பாம வச்சிருக்கு, நீ அனுப்பி விடுறியா? ஆசையாய் ஏக்கமாய் கேட்க என்ன செய்வதென தெரியவில்லை. கையில் பணம் இருக்கிறது. படிப்பை வேண்டி அவன் இத்தனை வருடம் தூக்கி கொஞ்சிய பிஞ்சு மடல் கேட்க பெருமூச்சு எடுத்து கொடுத்தான். பள்ளியில் போய் சேர்ந்ததும் வந்தான் நல்ல தாய் மாமனாய். வந்து கொண்டிருந்த வருமானம் இல்லை, எந்த தொழிலும் இல்லை. ஆனால் தூரா அவனை அடுத்த அடி அடிக்க காத்திருந்தாள். பாட்டி இங்கு வந்தது தொடங்கி இதுவரை நடந்த அனைத்தையும் இவள்தான் செய்திருந்தாள். கேசவன் மூலம் விமலாவை இங்கு அனுப்பியது வரை. ஆனாலும் தூரா நினைத்தது போல அவன் அபியை பார்க்க வராமல் இல்லை. எத்தனை அடிகள் கொடுத்தும் அவளை நெருங்கி வரத்தான் நினைத்தான். அபியை பார்க்க வந்தான், சந்தோஷமாயிருந்தான். அதை பார்த்து இன்னும் கடுப்பானாள். இன்னும் இன்னல்களை கூட்டினாள். அவளது நேர்மை நிலையெல்லாம் வர்ணனின் மேல் எப்பொழுதும் இல்லை. அவனது வீடு பற்றி எரிய கையை கட்டி வேடிக்கை பார்த்தானே ஒழிய அதை அணைக்கக்கூட வழி தேடவில்லை. காரணம், இதை செய்வது யார் என அவனுக்கு தெரியும். கொஞ்சம் சமநிலை உடைய ஆரம்பிக்க கோபம் அதிகமானது தூராவுக்கு. இன்றைய கவுன்சிலிங்கில் கூட புன்னகை முகமாய் அபியுடன் அவன் விளையாட அதை பார்த்து இன்னும் மனமெறிந்தாள். அவன் கையில் இருப்பது வெறும் சில லட்சம் பணம் மட்டுமே. அவனால் தூராவின் இன்னல்களை தாண்டி இன்னொரு தொழில் துவங்கிட கண்டிப்பாய் முடியாது. ஆனால் இத்தனை துன்பம் வந்தும் இவர்கள் வேண்டுமென வந்து நிற்பதுதான் தூராவுக்கு கடுப்பை தந்தது. கவுன்சிலிங் முடித்து வெளியே வந்தவன் சட்டையை கொத்தாக பிடித்தவள், என்ன இப்போ அபிக்கு மட்டும் இவ்வளோ கரிசனை? நீ இப்படி முன்னவே இருந்திருந்தா என் வாழ்க்கை நாசமாக இருக்குமா? அபி மட்டும் உனக்கு வேணும்ல, கடைசி வரை அது மட்டும் நடக்கவே நடக்காது. கத்தி சென்றவள் மகனை இனி இங்கு அழைத்து வருவதில்லை என முடிவு செய்தாள். ஆர்ப்பாட்டம் செய்து போனவள் கண்டிப்பாய் விபரீத முடிவுகள் பல எடுப்பாள் என காத்திருந்து வர்ணன் தேடி போனான் ஒருவனை. அவனோ புன்னகைத்து, நான் இதில் என்ன செய்ய முடியும் மிஸ்டர் வர்ணன், இது உங்கள் குடும்ப பிரச்சனை. அவனோ எதிரே இருந்தவன் முன்பு டேபிள் மேல் பணத்தை தூக்கி வைத்தான். இதில் நான் சொன்ன பணம் இருக்கு. உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் இன்னும் ஈஸி இந்த வேலை. ஆனால் நீங்கள் தான் தூரா கிட்ட போட்டி போட காத்திருக்கிறதா சொன்னாங்க. அதனால் உங்ககிட்ட இந்த வேலையை கொடுக்குறேன். அப்போது என் டேடியை எதுக்கு பார்க்க போனீங்க நேற்று? அதுவும் முக்கியமான வேலை தான். பாதுகாப்புக்கு வரதன் தான் சரின்னு நிறைய பேர் சொன்னாங்க. எல்லா ரவுடிஸையும் நானே உட்கார்ந்து மெயின்டைன் பண்ணால் எப்போ வாழ்கிறது என் பையன் கூட? அதான் ஸ்மார்ட் மூவ். தொழிலுக்கு நான், பாதுகாப்புக்கு என் அப்பாவா? ஆல் தி பெஸ்ட் சித்தார்த் என்றவன் கிளம்ப, பணத்தை வேலைக்காக கொடுத்துட்ட, ஆனால் பழைய பாக்கி ஒன்று இருக்கே, வேலை முடிஞ்சதும் முட்டி மோதிக்கலாம் சொல்லிவிட்டு வர்ணன் கிளம்பி விட்டான். கோபமாய் வீட்டுக்கு கிளம்பினான் சித்தார்த். வீடு ஹாலில் தன்னை பெற்ற தெய்வத்தை முறைத்து கொண்டிருந்தான் சித்தார்த். எப்பா சாமி, ஒரு வாய் சாப்பிடுப்பா. ஆமாம் மம்மி, அவர் என்னை படுத்துறதுக்கு இப்போ நான் சாப்பிடலைனா தான் நட்டமா? அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? சாப்பிட்டுட்டு தெம்பா சண்டை போடு. அதற்குள் அவர்கள் பேச்சுக்கு சொந்தக்காரர் வந்தார். வந்ததும் சோபாவில் கால் மேல் கால் போட்டு அமர அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்த சித்தார்த் வாய்க்கு அருகே பஜ்ஜியை நீட்டினார் தாயார். விட மாட்டேங்க, சாப்பிடுப்பா. வாங்கி கொண்டவன் தந்தை பக்கத்தில் அமர்ந்தான். கணவர் பக்கம் பஜ்ஜி நிறைந்த தட்டை வைத்தவர், என்னங்க கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. என்னடாடி பண்ணியிருக்கீங்க? ஏன், வர்ணன் சொல்லியிருப்பானே, தேவையா? அவன் ஒன்றும் என்னைய அடியாளாக கூப்பிடலையே. அவனோட இடத்துக்கு மற்ற தொழில் விஷயத்துக்கு பாதுகாப்பாக இருக்க சொல்லியிருக்கான். கை நீட்டி பணம் வாங்கியிருக்கேன். இது என்னோட வேலை. நான் புதுசாக பண்ணுற சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு அவன்தான் ஸ்பான்சர். தெரியும், அவன் பணம் தரான். நாம் வேலை செய்ய போகிறோம். நீ ஸ்பான்சர் தேடின கிடச்சாச்சு, அவ்வளோதான். இனி பார்ப்போம் நாமளா அந்த தூராவான்னு. சித்தார்த்துக்கு என்ன சொல்வது என தெரியவில்லை. ஆனால் நண்பனான அரவிந்த் காதில் விஷயத்தை போட்டு வைத்தான். விடு சித்து, எப்படியும் அபி வர்ணன் கூட இருக்கக்கூடாதுன்னு செந்தூரா என்ன வேணா பண்ணுவா. வர்ணன் யோசிக்கிறது சரிதான். நாட்கள் இப்படியே போட்டி போட்டுக்கொண்டு நகர ஆரம்பித்தது. சித்தார்த் பக்கம் இருந்து வர்ணனுக்கு பாசிட்டிவ் பதில் கிடைக்க ஆரம்பித்தது. அதோடு சில முக்கியமான ஒருவனின் ஆலோசனை பேரில் சில கம்பெனிகளின் முக்கிய ஷேர்களை அதிக பணம் கொடுத்து வாங்கி கொண்டான். ஆனால் எல்லாவற்றிற்கும் சித்தார்த் மற்றும் வரதன் தான் பினாமியாய் இருந்தனர். இது எதுவும் அறியாத தூரா அவனது சிறிய வீட்டையும் அவனையும் மட்டுமே கண்டு கொண்டிருந்தாள். கவுன்சிலிங் முடிந்து அவர்கள் கோர்ட் ஹியரிங்குக்கு வரும் நாள் வந்தது. வந்து பல பேச்சுவார்த்தைக்கு பின் அதை சொன்னாள் தூரா.
அவனது பொருளாதார நிலையைச் சொல்லி அவனால் தன்னை சரிவர பார்த்து கொள்ள முடியாது. தன் மகனுக்கு எல்லாம் கொடுக்க தான் இருப்பதாகச் சொல்லி அவள் வாதிட்டாள். பகுதி 50. தூரா காலனி பறந்தது அவள் நடந்த நடையில். வாசலில் காலனியை பறக்க விட்டவள் நேரே மாடி ஏறினாள். அரவிந்த் அரை வாசலிலேயே நின்று உள்ளே போகவா வேண்டாமா என யோசிக்க, அதற்கு பதில் அவள் உள்ளே உடைத்த பொருட்களின் சத்தங்கள் சொன்னது. பொருளாதாரம் இல்லை என பொட்டில் அடித்தாற் போல கோர்ட்டில் சொல்லி நின்றவள் களிப்பு அடங்கியது அவள் முன் வர்ணன் கொண்டு வந்து வைத்த பணத்தை பார்த்து. நான் இதை சம்பாதிச்சு தான் சேர்த்தேன். எல்லாமே நல்ல வழியில தான். சந்தேகம் இருந்தால் இந்த டாக்குமெண்ட் பார்த்துக்கோங்க. அனைத்திற்கும் சரியாய் கணக்கு காட்டியவன், என் மனைவிக்கும் மகனுக்கும் தேவையானதையெல்லாம் இந்த பணமும் நானும் கொடுப்போம். இன்னும் அவளுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிச்சு தர நாரெடி. என் கூட வந்தாலே போதும். அவன் பேசி முடிக்க இருதரப்பு வாதங்களையும் கேட்டு கேஸ் அடுத்த மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டது. ஆனாலும் தூரா அவனை வேண்டாம் என ஒற்றை காலில் நிற்க, அவனும் வேண்டும் என நிற்க என்ன பண்ணுவது என இருவரையும் ஒன்றாய் 3 மாதத்திற்கு சேர்ந்திருக்க சொல்லி உத்தரவிட்டனர். ஆனால் வர்ணன் அபியை தூக்கி கொண்டு அவன் வீட்டுக்கு போக, இவளோ அறையில் மொத்த பொருளையும் நாசமாக்கினாள். எப்படி எப்படி தலையை பிடித்து கொண்டாள். அவளுக்கு தெரியாமல் எப்படி வர்ணன் வாழ்வில் இப்படி ஒரு நிகழ்வு? நினைத்து பார்த்தவள் மனம் பொறுக்கவில்லை. அரவிந்த் சத்தமெல்லாம் முடிந்ததும் அறையை எட்டி பார்த்தான். கடுப்புல கண்ணு தெரியாம எங்கேயாவது விழுந்து வைக்காத. அபி வர்ணன் கூட இருக்கான், போய் அழைச்சிட்டு வா. காட்டமாய் வந்து விழுந்தது வார்த்தைகள். ஓகே, நம்ம ஆளுங்க 4 பேரை அனுப்பி அவனை அடிச்சு போட்டுட்டு ஸ்டாப், கெட் அவுட். கத்தியவள் எழுந்து அந்த கோபத்தோடு போய் அமர்ந்தாள் ஹாலில். மாலையானது. வீட்டில் எந்த விளக்கும் போடவில்லை. வீடே இருளில் மூழ்கி கிடந்தது. வேலைக்காரர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு கிச்சனில் போன் டார்ச் வெளிச்சத்தில் நின்றிருந்தனர். அனைவரும் கிளம்பும் நேரம் வந்து போய்விட வள்ளியும் அருகே வந்தாள். என்னதான் அவளிடம் இத்தனை நாட்கள் செந்தூரா நல்லவிதமாக பேசியிருந்தாலும் இன்று அவள் அமர்ந்திருந்த போஸே அவளை பயமுறுத்தியது. வள்ளி கிளம்பி போக யாருமற்ற வீட்டில் அமைதியாய் அவள் அமர்ந்திருக்க, அவளது மூச்சுக்காற்று மட்டும் பல மடங்கு இறைச்சலைப் போல கேட்டது. கடிகார முட்கள் நகரும் சத்தம் அவள் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊத்தியதைப் போல எரிச்சலை கொடுத்தது. மணி 8 தொட அவளது ஹாலில் வெளிச்சம் பரவியது. கண்களை மூடி அமர்ந்திருந்தாள். அவள் மூடியிருந்த கண்கள் எதையோ உணர அவசரமாய் திறந்தது. அவளுக்கு எதிரே தூரமாய் கையில் அபியோடு வர்ணன். அவளை பெருமூச்சோடு கடந்து மாடி ஏறினான். அபி உறங்கிக் கொண்டிருந்தான் அவன் கைகளில். அறைக்கு வந்தவன் அறையின் கோலத்தை பார்த்து பின் மெதுவாய் கீழே அவனது அறைக்கு போனான். அங்கு எதுவும் மாறி இருக்கவில்லை. அபியை படுக்க வைத்து போர்வையை போர்த்தியவன் நெற்றியில் முத்தம் வைக்க கை கட்டியபடி கதவருகில் அவள். பார்வை அவர்கள் மேல், ஆனால் சாந்தமாய் அல்ல. இரவு விளக்கை போட்டு அவளை கடக்க போனவனை சொடக்கிட்டு கேட்டாள், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நாடகம்? அவனும் அசராமல், என் உயிர் இருக்கிற வரை. அப்போ நாளையோட முடிஞ்சிடும். அப்போ காலையில் சீக்கிரம் வந்து நாடகம் போட்டுடுறேன் சொல்லிவிட்டு கடக்க போனவன் திரும்பி வர அபியை பார்த்து கொண்டிருந்தவள் அவன் கேள்வியை தாங்கி முறைத்தாள். கொஞ்சம் கையை இறக்க முடியுமா? என்ன? அவள் கை கட்டி இருக்க அவளை அப்படியே அவன் கட்டி அணைக்க அவள் உடல் மின்சார தாக்குதலில் கதவில் முதுகை சாய்த்தது. அவள் செவியோரம் சொன்னான், குட் நைட். அதோடு நச்சனை இச்சொன்றையும் அவள் செவியில் வைத்தவன் கிளம்பி போய் 20 நிமிடம் ஆனது. என்ன ஆனாலும் விலகிட வேண்டும் என நினைத்தவள் இப்படி நின்றது அவளுக்கே ஆச்சரியம்தான். அவனிடம் தன் மனதை மீட்கவே முடியாது என்ற பதில் அவள் பொட்டில் அறைந்தது. மறுநாள் வந்தவன் வாயை வைத்துக்கொண்டு சும்மா இராமல் அவள் ஆஃபீஸுக்கே போய், இன்னைக்கு உங்க ஆளுங்க என்னைய முடிக்கல, மறந்துட்டீங்களா, பார்த்து செய்யுங்க என்று விட்டு போக அவன் போனதும் கதவில் பட்டு திரித்தது அவள் எரிந்த அவளது போன். அதற்கு அடுத்து வந்த நாட்கள் எல்லாம் இவர்கள் மூவரும் ஒரே வீட்டில் இல்லை என்றாலும் வர்ணனின் பொழுதுகள் அபியோடு கழிய ஆரம்பித்தது. என்ன ஆனாலும் இந்த குரங்கு மனம் பிடித்து அவனுடன் போவதுதான் அவளுக்கு புரியாத புதிர். அதற்கடுத்து வந்த நாட்கள் அபி வற்புறுத்தல் பேரில் வீட்டுக்கு ஓரிரு முறை வந்தான். ஆனால் இரவு அபிக்கு குட் நைட் சொல்லி கொஞ்சி வருபவன் தினமும் அவளுக்கும் மறக்காமல் ஒரு அன்பான கட்டி அணைப்பையும் காதருகில் ஒரு முத்தத்தையும் கொடுத்து போவான். இதுவே வழக்கமாகி போனது. அவளும் எதுவும் சொல்லவில்லை, அவனும் அதை நிறுத்தவில்லை. அவன் முத்தம் தந்து குட் நைட் என சொல்லி அவள் காதருகில் சாரி ஒன்றையும் சொல்லிச் செல்வான். தொழிலுக்கு என அப்பன் மகனை வைத்தவன் குடும்பமாய் நேரம் செலவழிக்க நினைத்தான். அபிக்கும் பள்ளி விடுமுறை என்பதால் செந்தூராவிடம் பேச வர அவளோ அவனை பார்க்க கூட விரும்பவில்லை. காரணம், அவள் வாழ்வின் கருப்பான தினம் அன்று. ஆம், மோட்டார் அறை சம்பவம் நடப்புக்கு வந்து அவள் வாழ்வு திருப்பு முனையாகிய நாள். அன்றைக்கு வர்ணனை பார்க்க விரும்பாமல் ஊருக்குள் வராமல் காரில் அமர்ந்திருந்தாள். சற்று நேரத்தில் வர்ணன் கிளம்பிவிட்டதாக வள்ளி கால் பண்ண இவளோ கிளம்பி போனாள் அந்த மோட்டார் அறைக்கு. அன்றைய நிகழ்வுகள் எல்லாம் கண்மூடி கொண்டு வந்தவள் கண்கள் கலங்கியது. அவசரமாய் வள்ளியை அபி பக்கத்தில் இருக்கச் சொல்லி அவளோ போனாள் அந்த மோட்டார் அறைக்கு. கதவை திறந்தவள் அதிர்ந்தாள். அன்று சாய்ந்து அமர்ந்ததைப் போல வர்ணன் கண்களை மூடியபடி. அவளோ கைகளை கட்டிக்கொண்டு நின்றாள்.
10 நிமிடம் அசைவில்லாத பார்வைக்கு பின் அவனே கைகளை நீட்டி அழைத்தான். தலையை ஆட்டி மறுப்பு தெரிவித்தவள் கண்ணெல்லாம் கண்ணீர். கன்னம் தாண்டி வழிந்து இறங்கியது. அவனது கண்கள் பனித்து பல மணி நேரம் ஆகிவிட்டது. அன்றைக்கு இருந்த அதே இரவு, அதே நபர், அதே காதல், அதுவும் அப்படியேதான் இருக்கிறது. ஆனால் பல சூழ்நிலை ஏற்படுத்திய வடுக்கள், வலிகள் இருவருக்கும் இடையே பல தூரத்தை கொண்டு வந்திருந்தது. தூரா, எதுவும் சொல்லாமல் நின்றவள் அவன் எழவும் கடகடவென நடை போட்டாள் வெளியே. அதற்குள் கையை பிடித்தவன் இழுத்து நிற்க வைத்து, அழுதுடு ப்ளீஸ். அவனை உதறி செல்ல முனைந்தவள் முயற்சி தோல்வியில் முடிய முட்டியிட்டு தரையில் முகத்தை மூடிக்கொண்டவள் விசும்பல் கேட்டது. அவளைப் போல முட்டியிட்டு அவள் கைகளை முகத்தை விட்டு பிரித்து எடுத்தவன் அவள் கன்னம் தாங்கி கண்ணீர் துடைக்க விழுந்தது மாறி மாறி வர்ணனுக்கு அறைகள்.